السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. وصلى الله على سيدنا وحبيبنا وشفينا ودخلنا مولانا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك دين القيم. صدق الله العلي العليم. وقال نبينا صلى الله عليه وسلم: لئن بقيت إلى قابل لا أصومن 9. رواه مسلم أو كما قال عليه الصلاة والسلام. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்மையெல்லாம் ஒரு புனிதமான ஒரு மாதத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை வல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு நசீபாக்கியிருக்கிறான். நாமெல்லாம் அடைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஷஹருல்லாஹி முஹர்ரம், அல்லாஹுடைய மாதம் என்று சொல்லக்கூடிய முஹர்ரம் மாதத்தை அடையும் பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்கியிருக்கிறான். கண்ணியமானவர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தை அல்லாஹுடைய மாதம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லினாங்க. ஷஹருல்லாஹில் முஹர்ரம், நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் இருக்குது, இது அல்லாஹுடைய மாதம் என்பதாக சொன்னாங்க. உலகத்தில் 12 மாதங்கள் இருக்குது. ஒரு வருடத்தில் 12 மாதங்கள் இருந்தாலும் அந்த 12 மாதங்கள்லையும் அல்லாஹுடைய மாதம் என்று சொன்னால் அது முஹர்ரம் மாதம் தான். உலகத்தில் எத்தனையோ ஆயிரம் பள்ளிவாசல் இருக்கின்றது. காபத்துல்லாவை பைத்துல்லா என்று சொல்லுகின்றோம், அல்லாஹுடைய வீடு என்பதாக சொல்லுகின்றோம். பள்ளிவாயல் எல்லாமே அல்லாஹுடைய மாளிகை தான். பள்ளிவாயல் எல்லாமே அல்லாஹுடைய மாளிகை தான். அந்த பள்ளிவாயல்லையும் பைத்துல்லா என்று சொல்லும்போது அது அல்லாஹுடைய வீடாக மாறுது. அப்படியாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் சிலதை ரப்புல் ஆலமீனுடைய பொருளாக ஆக்கி வச்சிருக்கிறான். உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலதை விட சிலதை சிறப்பாக ஆக்கி வச்சிருக்கிறான். மாதங்களில் சிலதை சிறப்பாக்கி வச்சிருக்கிறான், நாட்களில் சிலதை ஆக்கி வச்சிருக்கிறான், நேரத்தில் ரப்புல் ஆலமீன் சில நேரங்களில் சிறப்பானதாக ஆக்கி வச்சிருக்கிறான். இப்படி உலகத்தில் சிலதை விட சிலதை அல்லாஹ் சிறப்பானதாக ஆக்கி வச்சிருக்கிறான். அதைத்தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் சொல்லும்போது, அல்லாஹ் மாதங்கள் என்று கணக்கிடும் போது இன்ன இத்தத்த ஷுஹூர் இந்தல்லாஹி 12 ஷஹரன், அல்லாஹுடைய மாதங்கள் என்று கணக்கிடும் போது வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து மாதங்களை கணக்கிட்டோம் என்றால் அது 12 மாதங்கள் தான். 12 ஷஹரன் ஃபி கிதாபில்லா யௌம ஹலக ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து மாதங்கள் என்றால் அது 12 மாதங்கள் தான். அந்த 12 மாதங்களில் மின்ஹா 4 ஹுரும், 4 மாதங்களை ரப்புல் ஆலமீன் சிறப்பான மாதமாக ஆக்கி வச்சிருக்கிறான். அதுதான் 4 மாதங்கள், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப். இந்த 4 மாதங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பான மாதமாக ஆக்கி வச்சிருக்கிறான். 4 மாதம் சிறப்பான மாதம் என்ன மாதம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4 மாதங்களை சிறப்பான மாதமாக ஆக்கி வச்சிருக்கிறான். என்ன மாதங்களை சிறப்பாக்கி வச்சிருக்கிறான்? துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப். இந்த 4 மாதங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பான மாதமாக ஆக்கி வச்சிருக்கிறான். கண்ணியமானவர்களே, அந்த மாதத்தில் ஒரு மாதம் தான் இந்த முஹர்ரம் மாதம். நாங்கள் இருக்கக்கூடிய இந்த முஹர்ரம் மாதம். இந்த முஹர்ரம் மாதத்தை
நபி அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, இந்த முஹர்ரம் மாதம் அதிகமான நலவுகளும் அதிகமான வரக்கத்துகளும் அதிகமான சிறப்புகளும் பொருந்தியதாக இருக்குது. இந்த மாதத்தில் எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஏனைய மாதங்களில் அமல் செய்கிறதையும் காட்டிலும் இந்த மாதங்களில் அல்லாஹ் அதிகமான நன்மைகள் தாரான். அதே போல் இந்த மாதத்தில் அதிகமான பாவங்கள் செய்கிறதுனாலையும் அதிகமான பாவத்துக்குரிய கூலியும் கொடுக்கின்றான். எவ்வளோ நன்மை செஞ்சால் நன்மை கிடைக்குதோ அதே போல் பாவம் செஞ்சாலும் அதற்குரிய குற்றம் கிடைக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாதத்தில் ஆஷூரா என்று சொல்லக்கூடிய ஒரு நாள் இருக்குது. இந்த மாதத்துடைய 10வது பிறை. இந்த 10வது பிறையில் அதிகமான உலகத்தில் நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் இந்த ஆஷூரா முஹர்ரம் மாதம் நடந்திருக்குது. முஹர்ரம் மாதம் ஆஷூரா என்று சொல்லக்கூடிய இந்த 10வது பிறையில் அதிகமான இஸ்லாமிய ரீதியான நலவுகளும் இஸ்லாமிய ரீதியான வரலாற்று ரீதியான பதிவு செய்யப்படக்கூடிய அதிகமான நிகழ்வுகள் நடந்திருக்குது. அதுலேயும் எந்த அளவு என்று சொன்னால், இந்த முஹர்ரம் மாதத்தில் ஒரு நோன்பு இருக்குது. அந்த நோன்பு நோக்கிறவங்களுக்கு நபியாக சொன்னாங்க, யுகஃபிரு சனத்தல் மாதியா, இந்த மாதம் ஒரு நாள் நோன்பு இருக்குது, அந்த நோன்பு நோக்கிறது மூலமாக சென்ற வருடத்துடைய பாவத்தை மன்னிக்கும் என்பதாக சொன்னாங்க. சென்ற வருடத்துடைய ஒரு வருடத்துடைய பாவத்தை மன்னிக்குது என்பதாக சொன்னாங்க ஒரு நாளுடைய நோன்பு. அந்த எந்த அளவுக்குன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸை ரிவாயத் செய்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் மதீனாவுக்குள்ளே வராங்க. மதீனாவுக்குள்ளே வரும்போது ஒரு யஹூதியை பார்க்குறாங்க. அந்த யஹூதி என்ன செஞ்சுக்கிறார்? நோன்பு நோற்றிருக்கிறார். கதிம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனத்தை ரா யஹூத தசூமு யௌம ஆஷூரா ஃபகால மா ஹாதா காலு ஹாதா யௌமுன் சாலிஹ் ஹாதா யௌமுன் நஜ்ஜா அல்லாஹு பனி இஸ்ராயில் மின் அதுவிஹிம் ஃபசாம மூசா ஃபகால ஃபஆன ஹக்கு பி மூசா மின்கும் ஃபசாம ஃபஅமர பி சியாமிஹி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. இதில் இன்னொரு ரிவாயத்து வருது. ரிவாயத்து முஸ்லீமில் வரக்கூடிய ரிவாயத்தில் சில வாசகங்கள் கொஞ்சம் மாறி வந்திருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மதீனாவுக்குள்ளே வரும்போது ஒரு யஹூதியை பார்க்குறாங்க. அவர் நோன்பு நோற்றிருக்கிறார். ஃபரா யஹூதிய தசூமு யோம் ஆஷூரா, இந்த முஹர்ரம் மாதத்தில் இருக்கக்கூடிய 10வது நாளில் நோன்பு நோட்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்குறாங்க. அப்போ கேட்டாங்க, ஃபகால மாஹாதா, இது என்னென்று கேட்டாங்க. இன்றைய நாள் நீங்கள் நோன்பு நோட்டிருக்கிறீங்களே, இது என்ன நாள் என்பதாக கேட்கும்போது அந்த யஹூதி சொன்னாங்க, ஹாதா யோமுன் சாலிஹுன். முஸ்லீமில் வரக்கூடிய ரிவாயத் எப்படி வருதுன்னா, ஹாதா யோமுன் அதீமுன் என்பதாக வருகிறது. அஞ்சா அல்லாஹு ஃபீஹி மூசா வ கௌமு வ கர்ரக ஃபிரௌன் வ கௌமு என்பதாக முஸ்லீமில் வரக்கூடிய ரிவாயத்தில் இப்படியான வாசகங்கள் வருகிறது. அப்போ அந்த யஹூதி சொன்னார், இன்றைய நாள் ஒரு சாலிஹான ஒரு நாள், பிரம்மாண்டமான ஒரு நாள். இன்றைய நாளில் தான் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அவனுடைய கூட்டத்தையும் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்தான். ஃபிரௌனை இன்றைய நாளில் தான் அந்த நைல் நதியில் அழிச்சான், மூழ்கடிக்க வச்சான் என்பதாக அந்த யஹூதி சொல்கிறாரு. அதற்காக வேண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறதுக்காக வேண்டி, சுக்ரன் இல்லாஹி தஆலா, அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறதுக்காக வேண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு நோட்டுறாங்க. அதனால தான் நாங்களும் யஹூதியலாக நாங்களும் நோன்பு நோட்கிறோம் என்று சொல்லும்போது நபி அவங்க சொன்னாங்க, ஃபான அஹக்கு பி மூசா மின்கும், நாங்கள் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அதிகமாக பின்பற்றுறதுக்கு தகுதியானவர்கள். அதனால் ஃபசாமஹு, நபி அவங்களும் நோன்பு நோட்டுறாங்க. ஃபஅமர பி சியாமிஹி, நோன்பு நோக்கும்படி ஏவினாங்க என்பதாக இந்த ஹதீஸில் வருகிறது. இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யஹூதிகளுக்கு ஹிலாஃபுல் யஹூத், யஹூதிகளுக்கு மாற்றம் செய்கிறதுக்காக வேண்டி, முஹாலஃபத்துல் யஹூத், யஹூதிகளுக்கு மாற்றம் செய்கிறதுக்காக வேண்டி நபி அவங்க 10வது நாள் நோன்பு நோட்டுட்டு 9வது நாள் யஹூதிகளுக்கு மாற்றம் செய்வதற்காக வேண்டி நோன்பு நோருங்க என்பதாக சொல்லிட்டு நபி அவங்க எப்படி சொன்னாங்கண்டா, லைன் பகைத்து இலா காபிலின் லா அசுமன்ன தாசியா, நான் அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால், இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வருடமும் உயிரோடு இருந்தால் 9வது பிறையுடைய நாளுடைய நோன்பையும் நான் சேர்த்து நோட்பேன் என்பதாக நபி அவங்க சொன்னாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த வருடம் உயிரோடு இருக்கல.
அப்படி அவங்க சொன்னாங்க, அடுத்த வருடம் உயிரோடு இருக்கல, இந்த வருடம் 10வது நோன்பு பிடிச்சாங்க, அடுத்த வருடம் 9வது நாளையும் சேர்த்து நோன்பு பிடிப்போம்னு சொன்னாங்க. ஆனால் அடுத்த வருடம் நபி அவங்க இருக்கல. ஆனால் அந்த ஹதீஸ் நபி அவங்க சொன்னாங்க, நான் இருந்தால் நோன்பு நோட்பேன் என்று சொன்னதுனால இமாம்கள் என்ன செய்கிறாங்க, அன்று 9வது நாளும் நோன்பு நோக்கும்படி எங்களுக்கு சுன்னத்தாக ஆக்கி வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த 10வது நாள் நோன்பு நோக்கிறது மூலமாக நபி அவங்க சொன்னாங்க, சியாம் யோம் ஆஷூரா யுகஃபிர் சனத்தல் மாதியா, ஆஷுராவுடைய நாள் நோன்பு நோக்கிறது சென்ற வருடத்துடைய பாவத்தை மன்னிக்கும். லி கௌலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சியாம் யோம் அரஃபா அஹ்தஸிபு அலா அய்யுகஃபிர சனத்தல்லதி கப்லஹு வ சனத்தல்லதி பஅதஹு. அரஃபாவுடைய நாள், சென்ற மாதம் அரஃபாவுடைய நாள் எங்களை விட்டும் போனிச்சு, அன்றைய நாளும் நாம் நோன்பு நோற்றோம். அந்த நோன்பை பற்றி நபி அவங்க சொன்னாங்க, அந்த நாள் யுகஃபிர் சனத்தல் அல்லதி கப்லஹு வ சனத்தல்லதி பஅதஹு, முந்தைய வருடத்துடைய ஒரு பாவத்தை மன்னிக்கும், பிந்திய வருடத்துடைய பாவத்தை மன்னிக்கும் என்பதாக சொல்லிட்டு வசியாம் யோமி ஆஷூரா, ஆஷூரா நாளுடைய நோன்பாகிறது. அஹ்தஸிபு அலா அலல்லாஹி அயுகஃபிர சனத்தல்லதி கப்லஹு, வரக்கூடிய ஒரு வருடத்துடைய பாவங்களை மன்னிக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. கண்ணியமானவர்களே, இன்றைய இந்த மாதத்தில் பிற 10வது நாள் வரக்கூடிய அந்த ஆஷுராவுடைய நோன்பு, ஒரு நாளுடைய நோன்பு சென்ற வருடத்துடைய பாவங்களை மன்னிக்குது. சென்ற வருடத்துடைய சின்ன சின்ன பாவங்களை தான் மன்னிக்கும், பெரும் பாவங்களை மன்னிக்காது. அது தௌபா தான், தௌபா செய்யணும். நாங்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செஞ்சால்தான் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். சின்ன பாவங்களை ரப்புல் ஆலமீன் மன்னிக்கிறான். அதனால தான் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாகிக்குது. நபியாவிடத்தில் ஒரு சஹாபி கேட்குறாரு, அபூதர் ரலியல்லாஹு தஆலா இந்த ஹதீஸை ரிவாய் செய்கிறாங்க, நாட்களில் சிறந்த நாள் எது என்பதாக கேட்கும்போது சொன்னாங்க, நாட்களில் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை நாள், மாதங்களில் சிறந்த மாதம் முஹர்ரம் மாதம். அதே போல் தொழுகையில் ஃபர்லு தொழுகைக்கு பின்னால் சிறந்த ஒரு தொழுகை இருக்கும் என்று சொன்னால் அது கியாமுல் லைல், இரவில் தொழக்கூடிய தொழுகை என்பதாக, நாங்கள் தஹஜ்ஜுத் போன்ற தொழுகைகள் தொழுவோமே அந்த தொழுகை என்பதாக நபி அவங்க சொன்னாங்க. அப்போ நாங்கள் பார்க்கணும், மாதங்களில் சிறந்த மாதமாகவும் இருக்குது, நாட்களில் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமையாக இருக்குது. அதே போல் நபி அவங்க சொன்னாங்க, தொழுகையில் ஃபர்து தொழுகைக்கு பின்னால் சிறந்த ஒரு தொழுகை இருக்கும் என்று அது இரவு வணக்கம் என்பதாக நபி அவங்க சொன்னாங்க. இப்படியெல்லாம் இந்த மாதத்தை பற்றி வரக்கூடிய ஹதீஸுகளில் அதிகமாக நாங்கள் பெரட்டி பார்க்கும்போது அதிகமான இப்படியான வரலாற்று ரீதியான சில நிகழ்வுகள் நடந்ததும் வந்திருக்கின்றது. அதே போல் நாங்கள் நோன்பு நோக்கிறது விஷயமாக வந்திருக்கின்றது. அதே போல் இன்றைய நாள்களுடைய அமல் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்திருக்கின்றது. அதில் நபி அவங்க சொன்னாங்க, குடும்பத்துக்காக வேண்டி செலவழிக்கிறதும் ஒரு நல்ல ஒரு விஷயம் என்பதாக சொன்னாங்க. அது சம்பந்தமாக ஒரு ஹதீஸ் வந்திருக்கின்றது, மன் வஸா அலா நஃப்ஸின் வாஹ்லிஹி யோம் ஆஷுரா, ஆஷுராவுடைய நாளில் யார் தனக்காக வேண்டியும் தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டியும் செலவு செய்வாங்களோ, வஸா அல்லாஹு சாயிரு சனா, முஸ்னத் அஹமதுலேருந்து ரிவாயத் பதிவு செய்யப்பட்டிக்கு, இந்த வருடத்துக்கு முழுக்க அவர் குடும்பத்துக்கு செலவு செஞ்சதாக அவருக்கு கணக்கெடுப்படும் என்பதாக சொன்னாங்க. ஏனைய மாதங்களில் ஏனைய நாட்களில் செலவழிக்கிறதை விட இந்த மாதத்தில் குடும்பத்துக்காக வேண்டி செலவழிக்கிறதும் சிறப்பு என்பதாக நபி அவங்க சொன்னாங்க. அப்போ சாதாரணமாக இந்த மாதத்தை விடலை, இந்த மாதத்தில் நோன்பு நோக்கும்படி நபி அவங்க ஏவினாங்க. நோன்பு நோக்கிற பிரதிபலனையும் சொன்னாங்க. யகுதிகளும் இன்றைய நாள் நோன்பு நோக்கிறாங்க. அதற்கு மாற்றம் செய்கிறதுக்காக வேண்டி 9வது நாள் பிறையும் சேர்த்து நோன்பு நோலுங்க என்பதாக சொன்னாங்க. ஏன்டா யகுதிகள் நோன்பு நோக்குறாங்க 10வது நாள், நம்மளும் நோன்பு நோற்றா 10வது நாள், யகுதிகளுக்கு நாம் ஒப்பாக போயிடுவோமே என்பதற்காக வேண்டி அதற்கு மாற்றம் செய்கிறதுக்காக வேண்டி 9வது நாள் நோன்பு நோருங்க என்பதாக சொன்னாங்க. அது மாத்திரமில்லை கண்ணியமானவர்களே, இந்த முஹர்ரம் மாதத்தில், இந்த மாதத்தில் இஸ்லாமிய ரீதியாக நடந்த கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட நிகழ்வுகளை எழுதியிருக்கிறாங்க. 50க்கு மேற்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கின்றது, சம்பவங்கள் நடந்திருக்கின்றது இந்த மாதத்தில், முஹர்ரம் மாதத்தில். அதில் சிலது ரிவாயத்துகள் சஹீஹாக இருக்கலாம், சில ரிவாயத்துகள் சஹீஹ் இல்லாமல் இருக்கலாம். இருந்தாலும் அதிகமான நல்ல விடயங்கள் நடந்தது இந்த முஹர்ரம் மாதத்தில் தான். அதில் மிக விசேஷமாக இந்த முஹர்ரம் மாதத்தில் வரக்கூடிய இந்த 10வது நாள் ஆஷுராவுடைய நாளில் கிட்டத்தட்ட 10-11 நிகழ்வுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
முதலாவது பதிவு செஞ்சுக்கிறாங்க, எங்களுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொர்க்கத்துக்குள்ள நுழைக்கப்பட்ட நாள் இந்த ஆஷுராவுடைய நாள் என்பதாக சொல்கிறாங்க. அதே போல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாளும் இந்த ஆஷுராவுடைய நாள் தான் என்பதாக சொல்கிறாங்க. அதே போன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இது உலகத்துக்கு வந்து அவங்க தௌபா செஞ்சு அவங்களோட தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் கூட இந்த முஹர்ரம் மாதம் ஆஷுராவுடைய தினத்தில் தான் என்பதாக சொல்கிறாங்க. ரெண்டாவது, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தெரியும் நாங்கள் மாதத்தில் முந்தைய நாங்கள் பாடங்கள் நாங்கள் படிச்சிருப்போம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வெள்ளம் வந்துச்சு, அந்த வெள்ளத்தில் முழு உலகம் அழிக்கப்பட்டுச்சு. அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு கப்பல் கட்டினாங்க. அந்த கப்பல் அந்த வெள்ளம் வத்தி கப்பல் போய் தரை தட்டின அந்த நாள், தரை சேர்ந்த ஒரு நாள், ஜூதி என்று சொல்லக்கூடிய மலையில் அந்த கப்பல் போய் சேர்ந்துச்சு. அந்த கப்பல் போய் சேர்ந்து நின்ற நாள் கூட முஹர்ரம் மாதம் ஆஷுராவுடைய தினத்தில் தான் என்பதாக சொல்கிறாங்க. அது மாத்திரமில்லை, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஏற்கனவே சொன்னது போன்று ஃபிரௌன் அழிக்கப்பட்ட நாள், கொடிய மன்னன் ஃபிரௌன் அழிக்கப்பட்ட நாள், தண்ணியில் மூழ்கடிக்கப்பட்ட நாள் அந்த ஆஷுராவுடைய நாளில் தான். அதே போல் மூசா அலைஹிஸ்ஸலாம் பாதுகாக்கப்பட்ட நாள் இந்த ஆஷுராவுடைய நாள் தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பாதுகாக்கப்பட்டு ஃபிரௌன் அழிக்கப்பட்ட நாள் இந்த ஆஷுராவுடைய தினத்தில் தான். அதே போன்று அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட 12 அல்லது 18 வருடங்கள் என்ன செஞ்சாங்க, அல்லாஹுடைய சோதிக்கப்பட்டாங்க. உடம்புல உள்ள நோயால், காயங்கள் போன்ற வெண்குஷ்டம் அல்லது கருங்குஷ்டம் போன்ற ஒரு நோய் வந்து அவங்களோட உடம்பால் புழுக்கள் வெளியாக ஆரம்பிச்சிச்சு. இப்படியான நோயால் சோதிக்கப்பட்டாங்க. எந்த அளவுன்னு சொன்னால், நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இருந்த சொத்து செல்வங்கள் எந்த அளவுண்டா, அவங்களோட சொத்து செல்வங்களில் விலங்குகள் ஒட்டகம், ஆடு, மாடு போன்ற அந்த மிருகங்கள் பட்டி பட்டியாக இருந்துச்சாம். அதே போன்ற தோட்டங்கள் நிறைய இருந்துச்சாம். செல்வங்கள், சொத்து செல்வம் என்று சொல்லி அதிகமாக இருந்துச்சு நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு. எல்லாத்தையும் இழந்து, எல்லா சொத்துகளும் இழக்கப்பட்டு, மனைவியும் எல்லாம் 2-3 மனைவி இருந்தாங்க, எல்லா மனைவிமாரும் தலாக் சொல்லப்பட்டு ஒரே ஒரு மனைவி மாத்திரம்தான் இருந்தாங்க நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு. கூட ஊர் மக்களே என்ன செஞ்சாங்க, இவர் ஒரு தொத்து நோய்க்காரர், இவங்களுக்கு கூட நாம் பேசினா எங்களோட குழந்தைகளுக்கும் எங்களுக்கும் நோய் தொத்தி கொள்ளும் என்று சொல்லி ஒரு ஊருடைய ஒதுக்குப்புறமாக வச்சிருந்தாங்க. ஊருடைய ஒரு ஒதுக்குப்புறமாக இருந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கிட்டத்தட்ட நோயாக இருந்து அவங்களுடைய நோய் குணமாக்கப்பட்ட நாள் கூட இந்த ஆஷுரா தினத்தில் தான். அப்போ அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து எங்களுக்கு தெரியும், அவங்களுடைய மனைவி தான் அவங்களுக்காக வேண்டி சாப்பாடு கொண்டு கொடுப்பாங்க. அவங்களோட சொத்து செல்வம் எல்லாமே இல்லாமல் போயிட்டு கடைசி நேரம் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஒன்றுமே செய்யலா, ஒரு ஊரில் ஒதுக்குப்புறமாக ஒரு குடிசையில் இருந்து கொண்டு இருந்தாங்க. கடைசி நேரம் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி என்ன செய்கிறாங்கண்டா, இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக வேண்டி தொழிலும் இல்லை, வீட்டு வேலைக்காரர்கள் என்ன செய்கிறாங்க, உங்களை வீட்டில் எடுக்க இயலாது, நீங்கள் போங்கன்னு சொல்லி விரட்டுறாங்க. நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி அவனோட தலைமுடியில் பாதியை ஃபுல்லாக அப்படி இறக்கி அதை விற்றுட்டு கயிறு செய்கிறதுக்கு விற்று கொடுப்பாங்க, அல்லது தலைமுடி இல்லாதவங்க வச்சுக்கொள்றதுக்கு தலைமுடியை விற்பாங்க அந்த காலங்களில். தலைமுடியை வலித்து பாதியை கொடுத்துட்டு சாப்பாடு கொண்டாந்து அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தாங்க. அடுத்த நாள் அடுத்த பாதியை இறக்கிட்டு சாப்பாடு கொண்டாந்து கொடுத்தாங்க. அப்போ அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க, ஏதோ ஒரு வித்தியாசம் விளங்குறத பார்த்துட்டு கேட்டாங்க, என்ன செஞ்சீங்க என்பதாக கேட்கும்போது தலையை அப்படியே அந்த தலையுடைய மூடிக்கக்கூடிய எடுத்து பார்த்தா தலையில் முடி இல்லாமல் சாப்பாடுக்காக வேண்டி தலைமுடியை வலித்து கொடுத்துட்டு சாப்பாடு கொண்டாந்து கொடுத்தாங்கன்னு சொல்லும்போது நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த பாசத்திலையும் அந்த வேகத்திலையும் சொன்னாங்க, நான் உங்களுக்கு 100 கசையாடி அடிப்பேன் என்பதாக சொன்னாங்க. அந்த வேதனையினால் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துவாவை கபூல் செஞ்சு அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான், ஒரு மலையை இறக்கினான், அவங்களுக்கு குளிக்க சொன்னான். அந்த குழியில் இருந்து சில ரிவாயத்தில் வருது கால் அடிக்க சொன்னான், அதுலேருந்து தண்ணீர் வெளியாகினார் என்பதாக சொல்லப்படுகிறது. அதில் குளிச்சாங்க. முந்தி இருந்ததையும் விட உடம்பு அழகானத உடம்பாக ஆகி முந்திருந்த விட சொத்து செல்வங்களை ரப்புல் ஆலமீன் கொடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஹத்தையும் ஹத்தில் அந்த கசையடியையும் என்ன செஞ்சா நிறைவேற்றி சொல்லியிருந்தான். அதையும் நிறைவேற்றினாங்க. அல்லாஹ் எந்த அளவுக்கு கண்டா 100 வரக்கூடிய ஒரு கயிறை பின்னி 100ஆக கயிறை பின்னி
ஒரே அடி போட்டாங்க, அவங்களுடைய அந்த இதுவும் நிறைவேறப்பட்டுச்சு. இப்படியாக ஐயூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோய் குணமாக்கப்பட்ட நாளும் இந்த ஆஷுராவுடைய 10வது நாள் தான். ஆக இப்படி நிறைய சிறப்புகள் இந்த மாதத்தில் அடங்கி கிடக்குது. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீண்ட வயிற்றுக்குள்ளே இருந்தது எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். மீண்ட வயிற்றுக்குள்ளே இருந்து வெளியாக்கப்பட்ட நாள் கூட இந்த ஆஷுராவுடைய நாள் தான். ஒவ்வொன்றுக்கும் நிறைய சம்பவங்கள் இருக்குது. நான் சுருக்கமாக அந்த விஷயங்கள் மட்டும் போகிறேன். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீண்ட வயிற்றுக்குள்ளே 40 நாள் இருந்தாங்க என்பதாக சொல்லப்படுகிறது. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீண்ட வயிற்றுள்ளிருந்து வெளியாகிய நாள் கூட இந்த ஆஷுராவுடைய தினத்தில் தான். அது மாத்திரமில்லை, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் நாள் வானத்துக்கு உயர்த்தப்பட்ட நாள் இந்த ஆஷுராவுடைய தினத்தில் தான். அது மாத்திரமில்லை, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கிட்டத்தட்ட 80 சுற்றம் வயசுக்கு பின்னால் யஹ்யா என்று சொல்லக்கூடிய குழந்தை கிடைச்சதும் இந்த ஆஷுராவுடைய தினத்தில் தான். எங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேர குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீதாக்கப்பட்ட இந்த கர்பலாவுடைய நாள், கர்பலாவுடைய இடத்துல ஷஹீதாக்கப்பட்டதும் இந்த ஆஷுராவுடைய தினத்தில் தான். நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு குழந்தை கிடைச்ச நாள், அதே போல் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறந்த நாள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ஹலீலாக நண்பனாக தேர்வு செய்யப்பட்ட நாள். அது மாத்திரமில்லை, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நபிப்பட்டம் கிடைச்ச நாள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நெருப்புக்குள்ளே இருந்த வெளியாக்கப்பட்ட நாள். இப்படியாக ஆஷுராவுடைய தினத்தில் அதிகமான இதுகள் எழுதி கொண்டு வராங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஆட்சி கொடுக்கப்பட்ட நாள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பார்வை மீண்டும் கிடைக்கப்பட்ட நாள், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உடைய தந்தை தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சந்திக்கிறாங்க. அவங்கள சந்தித்து அவங்களுக்கு கண் பார்வை கிடைத்த நாளும் இந்த ஆஷுராவுடைய தினத்தில் தான். இப்படியாக பல விஷயங்களை இந்த ஆஷுராவுடைய நாளில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிகழ்த்தி காட்டியிருக்கிறான். எங்களுக்கு தெரியும், நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சிறு வயதில் அவங்களோட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தொலைஞ்சு அவங்க காணாமல் போகிறாங்க. சகோதரர்கள் மூலமாக அவங்க காணாமல் போய் அவங்க காட்டில் போய் விட்டுட்டு வந்து அப்புறம் அவங்க ஒரு மன்னன் எடுத்து அவங்க வளர்த்து பின்னால் அரசனாகிறாங்க. அதுக்கு பின்னால் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மகனை நினச்சி அழுது அவங்களோட கண் பார்வை இல்லாமல் போகுது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் திரும்பவும் வந்து பல வருடங்கள் கழித்து வந்து சந்திக்கிறாங்க. அந்த நாள் கூட ஆஷுராவுடைய நாள் தான். நபி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி பல விஷயங்களை இந்த ஆஷுராவுடைய நாள் நடத்தாட்டி காட்டியிருக்கிறான். அது மாத்திரமில்லை, இந்த மாதத்தில் இந்த முஹர்ரம் மாதமேக்கு தானே, இந்த முஹர்ரம் மாதத்தில் அதிகமான நபியோட காலத்திலிருந்து நடந்த சில நிகழ்வுகள் இருக்கின்றது. அதுலேயும் நபி அவங்க பிறக்கிறதுக்கு முன்னால் யமன் நாட்டை சேர்ந்த ஆப்ரஹாம் மன்னன், எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், அபாபில் என்று சொல்லக்கூடிய பறவை வந்து அந்த யானை படை அழிச்சிச்சு. காபாவை அழிக்க வந்த அந்த யானை படையை அழித்தது அந்த அபாபில் என்று சொல்லக்கூடிய பறவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதுக்கு 50 நாட்களுக்கு முன்னால் இந்த நிகழ்வு நடக்குது. அதுவும் இந்த முஹர்ரம் மாதம்தான். அதே போல் எங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய அந்த பாட்டனார் அப்துல் முத்தலிப் சொல்கிறாங்க, காபா வந்து அல்லாஹுடைய வீடு, அல்லாஹ்வுடைய வீட்டை யானைப்படை அடைக்க வந்தால் அது அல்லாஹ் பார்த்து கொள்வான் என்று சொன்னாங்க. அபாபில் பறவையாக கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த யானை படையை அழித்தான் என்ற சம்பவம் எங்களுக்கு தெரியும். ஆஹா, அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவங்களுடைய ஈர கொழுந்துன்னு சொல்லி வர்ணிக்கக்கூடிய ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களும், அதே போன்று அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கும் திருமணம் நடந்த நாள், இந்த நடந்த மாதம் கூட இந்த முஹர்ரம் மாதம் தான். ஹிஜ்ரி 2ல் இந்த நிகழ்வு நடக்குது. இதையும் இமாம்கள் பதிவு செஞ்சுக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு திருமணம் செய்த நாள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள திருமணம் செஞ்ச இந்த நாள் கூட இந்த முஹர்ரம் மாதத்தில் தான். அது மாத்திரமில்லை, அபு தாலிப் ஷோபே அபி தாலிப் என்று சொல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மறைமுகமான முறையில் இருந்து கொண்டு தாவ செஞ்சாங்க. அந்த ஹவுஸ் அரசன் சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு நடந்த இந்த முஹர்ரம் மாதத்தில் தான். நபியாவோட காலத்தில் அதிகமான சின்ன சின்ன யுத்தங்கள், சரியான்னு சொல்லக்கூடிய அதிகமான யுத்தங்கள் நடந்தது இந்த மாதத்தில் தான். அப்துல்லா பின் அனீஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த யுத்தங்கள் வெளியாக்கப்பட்டது எல்லாமே இந்த மாதத்தில் தான். அது மாத்திரமில்லை, கஸ்வத்து இத்ஃபாக் என்று சொல்லக்கூடிய யுத்தம் நடந்தது. ஹைபர் போர் நடந்தது. ஹைபர் போர் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். நபி அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க
40 பேர் சேர்ந்து தூக்கக்கூடிய ஒரு கதவை தனியாக தூக்கி யுத்தம் செஞ்ச ஒரு ஹைபர் யுத்தம் நடந்ததும் இந்த மாதத்தில் தான். அது மாத்திரமில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான மன்னர்களுக்கு தாவத் கடிதம் அனுப்பினாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்காக கடிதம் அனுப்பினதும் இந்த முஹர்ரம் மாதத்தில் தான். அபிசீனியாவிலிருந்து ஹிஜ்ரத்து போனவங்க திரும்ப வந்த நாள் கூட இந்த முஹர்ரம் மாதத்தில் தான். அது மாத்திரமில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஃபியா ரலியல்லாஹு தஆலா திருமணம் முடிச்ச நாள் மாதம் கூட இந்த முஹர்ரம் மாதத்தில் தான். அது மாத்திரமில்லை கண்ணியமானவர்களே, வாதியுல் குரா என்ற போர் நடந்தது. முதல் கலா தொழுகை, நாங்கள்லாம் கலா செய்கிறோமே, இந்த கலா செய்யக்கூடிய தொழுகை சம்பவம் நடந்தது இந்த முஹர்ரம் மாதத்தில் தான். எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யுத்தத்துக்காக வேண்டி சென்று கொண்டிருக்கிறாங்க. அந்த யுத்தம் செஞ்சு முடிஞ்சு எல்லாருக்கும் சரியான டயர்ட், எல்லாரும் அந்த ஒரு இடத்துல தூங்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, நீங்கள் மட்டும் தூங்காமல் இருந்து எங்களையெல்லாம் எழுப்பாட்டி விடுங்க சுபவுக்கு என்று சொல்லிட்டு நபி அவங்க தூங்குறாங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செஞ்சாங்க, அவங்களும் தூங்கிட்டாங்க. அதில் சேர்ந்து ஒருத்தர் என்ன செய்கிறாங்க, எல்லாரும் யுத்தத்துக்கு போயிட்டு ஒருத்தர் மாத்திரம் வைக்கிறாங்க, நீங்கள் எங்களை எழுப்பாட்டுங்க என்று சொல்லிட்டு இவங்கெல்லாம் தூங்குறாங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க, காவலுக்கு இருந்தவங்க முழிச்சிட்டு இருந்தாங்க, அவங்களும் தூங்கிட்டாங்க. நபி அவங்க எழுப்பினாங்க. எந்த அளவுண்டா சூரியனுடைய வெளிச்சம் பட்டு உடம்புல சூடு வந்து தான் நபி அவங்க எழுப்புறாங்க. எழுப்பி முழிச்சு பார்த்தா நபி அவங்க முதலாவது தேடினாங்க, பிலால் எங்கே, ஐநா பிலால் ரலியல்லாஹு தான் தேடினா அவர் அங்கே மூலையில் தூங்கிட்டு இருக்கிறாரு. அவரைத்தான் சொன்னது, நீங்கள் எங்களை எல்லாம் எழுப்பாட்டுங்கன்னு சொல்லி பார்த்து அவரே தூங்கிட்டார். நபி அவங்க எழுப்பி பார்க்குறாங்க, அவரை பார்த்து அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு. நபி அவங்க பிலால் என்று கூப்பிட்ட உடனே பிலால் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யார சொல்லலாம், என்ன நீங்கள் தூங்கினீங்கன்னு கேட்டாங்க. உங்களை தூங்காமல் எங்களை எழுப்பாட்டு தானே சொன்னேன், உங்களை யார் தூங்க சொன்னேன்னு கேட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா சிரிச்சிட்டு சொன்னாங்க, யார சொல்லலாம், உங்களை எது தூங்க வச்சுச்சோ அதான் என்னையும் தூங்க வச்சுட்டு, உங்களுக்கும் உடம்புல டயர் எனக்கும் உடம்புல டயர், நானும் மனுஷன் தான் என்பதாக சொன்னாங்க. அப்போ அதுக்கு பின்னால் தான் சஹாபாக்கள் எழும்பி என்ன செய்கிறாங்க, சுபஹ் தொழுகையை கலா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சுபஹுடைய நேரத்தை எந்த அளவு கண்டா இது உம்மத்துக்கு கிடைச்சிக்கிற ஒரு ரஹ்மத் தான். இப்போ இதனால் நீங்களும் நினச்சிக்கொள்ளக்கூடாது, நம்ம நல்லா தூங்கிட்டு சூரியன் வந்ததுக்கு அப்புறம் ஒலிம்பி தொழலாம் நினச்சிடக்கூடாது. சுபஹ் தொழுகையை அதே நேரத்தில் தொழணும். ஆனால் எப்பயாவது ஏதாவது ஒரு வேலையில் ஏதாவது ஒரு டயர்ட்னஸில் நாங்கள் தூங்கிட்டோம், சுபஹ் தொழணும் என்ற ஒரு உறுதியான நியத்தில் தூங்கிட்டு அப்புறம் தூக்கம் போயிடுச்சு, எழுப்பி பார்க்குறோம் சூரியன் உதிச்சுட்டு இஸ்ராக்கெல்லாம் வந்துட்டு என்று சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், அந்த நேரத்தில் சுபஹ் தொழுகை கலா செய்யலாம். அது ஒரு நாள் செய்யலாம், நபியோட வாழ்நாளில் ஒரு நாள் செஞ்சுக்கிறாங்க. நம்ம இந்த சிலர்கள் என்ன செய்கிறாங்கண்டா, இந்த சட்டத்தை வச்சு சிலர்கள் சுபஹ் தொழுகிற நியத்தில் தான் தூங்குறாங்க. நல்லா படுத்துட்டு சூரியனில் உதிச்சதுக்கு அப்புறம் எழும்பி தொழுகிறாங்க. நபி அவங்க தொழுதாங்க தானே சொல்லிட்டு தொழுகிறாங்க. ஆனால் நபி அவங்க தொழுது ஒரே ஒரு நாள் தான். அதனால் நம்ம சமுதாயம் என்ன செய்யுது, சுபஹ் தொழுகை இப்படியா சிலர்கள் தொழுகிறாங்க. அது கூடாது. சுபஹ் தொழுகை நாங்கள் டைமுக்கு தொழணும். இன்னும் சலாத்தக்கான தலமும் மின்ன கிதாபமாக கூத்தா, எங்களுக்கு நேரம் குறிப்பிடப்பட்டிக்குது. தொழுகை இந்த நேரத்தில் தொழணும் நேரம் குறிப்பிடப்பட்டிக்குது. தூங்கத்தான் வேணும், வேலை செய்யத்தான் வேணும், இருந்தாலும் என்னுடைய சுபஹுடைய நேரத்தை நாங்கள் கவனித்து கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யுத்தத்துக்கு போய் வந்த எல்லாருக்கும் சரியான டயர்ட், உடம்புல டயர்ட். யுத்தம் போகிறா சாதாரண வேலை இல்லையே, யுத்தத்துக்கு போகிறோன்னா சாதாரண வேலையா? இங்கே நாங்கள் ஜப்புக்கு போகிற மாதிரியா அல்லது கடையில் வேலை செய்கிற மாதிரியா யுத்தத்துக்கு போகிறது? யுத்தத்துக்கு போகிறோண்டா கிட்டத்தட்ட அலி ரலியல்லாஹு தஆலா வாள் 7 கிலோ, அவனுடைய வாள் 7 கிலோ, கேடயம் 7 கிலோ, 7 மேலும் 14 கிலோ குதிரையில் யுத்தம் செய்யணும். 7 கிலோ தூக்கிட்டு 14 கிலோ தூக்கிட்டு யுத்தம் செய்யணும். நாங்கள் ஒரு 10 கிலோ அரிசி தூக்குறதுக்கே தடமாறுறோம். 10 கிலோ அரிசி தூக்கிட்டு படியேற சொன்னால் அவ்வளோதான். சில நேரங்களில் ஃப்ளட்டில் தங்குற கழிக்கிறாங்க தானே, அவங்களோட ஒவ்வொரு மாதம் ஜாமான் வாங்கினா அவங்களோட வாழ்க்கை முடிஞ்சு. 10 கிலோ அரிசி தூக்கிட்டு மேலே ஏற சொன்னாங்கடா அவ்வளோதான். ஒரு 5 நாள் 6 நாளில் அப்புறம் இடுப்பில் தைலம் தேய்க்கணும். அப்போ அதுதான் அலி ரலியல்லாஹு தஆலாவோட வாள் கிட்டத்தட்ட 7 கிலோ பாரம், இது 7 கிலோ கேடயம். இந்த
தடுப்பம் இப்படி ரவுனாக இருக்குமே, என்ன சொல்கிறது, கேடயம் சொல்கிறது, ரவுனாக இருக்கும் கேடயம். அந்த கேடயம் 7 கிலோ, 7 மேலும் 14 கிலோவை 2 கையாலும் பிடிச்சிட்டு குதிரையை பிடிக்க மாட்டாங்க. குதிரை அதில் பாட்டில் போயிட்டையும் யுத்தம் செஞ்சு கொண்டே போவாங்க, குதிரையை பிடிக்காம. அப்போ காலுடைய பேலன்ஸில் தான் அந்த குதிரையில் போய் கொண்டு இருப்பாங்க. நம்ம அப்படி போவோமா? சும்மா சாதாரண மோட்டர் சைக்கிளில் போகக்குள்ளேயே போகிற பக்கம் பார்த்தா கட்டி பிடிச்சின்னு போகிறாங்க, விழுந்துருவோம் பயத்தில். வந்த அளவுக்கு இருக்குது ஹாலாத்துகள். அதனால் அப்போ அந்த யுத்தத்தில் அவங்க போடக்கூடிய யுத்த கவசங்கள் இருக்குது தானே, அந்த யுத்த கவசங்கள் கூட, அந்த யுத்த ஆடைகள் இருக்குது, அது கூட இரும்பால் தான் செஞ்சிருக்கும். இரும்பால் பேணிருக்கும். அந்த கத்திகள் வெட்டுப்படாமிக்கிறதுக்காக வேண்டி இரும்பால் சட்டை போட்டிருப்பாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ வரும் அந்த இரும்பு சட்டை. அதெல்லாம் போட்டு கொண்டு போனால் எவ்வளோ பெரிய இதாக டயர்ட்னர் ஆகிக்கும். அப்போ சாதாரணமாக வேலை செய்கிற எங்களுக்கே உடம்பு டயர்ட் ஆகுது. அந்த தூங்குகிறோம், நல்லா தூங்குகிறோம், அடித்து போட்ட சுப வாங்க சொல்லணும் தெரியும், அந்த அளவுக்கு தூங்குகிறோம். யுத்தம் போகிற நேரங்களில் எவ்வளோ சிரமமாயிக்கும். காஃபிர்கள் இடத்துல பாதுகாக்கணும், உடம்பு டயர்டு வர, அந்த நுணுக்கமாக யுத்தம் ஃபைட் பண்ணுறதுனா சாதாரண விஷயம் இல்லையே, எவ்வளோ உடம்பு டயர்டாகும். சும்மா ஜிம்முக்கு போயிட்டு வந்து 2 நாளைக்கு படுப்பாங்க ஆட்கள். இப்போ அப்படி இருக்கத்தக்கன நாங்கள் இந்த யுத்தம் அப்படி அவங்க போயிட்டு வந்து டயர்டில் படுத்துட்டாங்க. அப்போ எவ்வளோ பேர் டயர்டாகும்னு சொல்கிறத நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறேன். யுத்தத்துக்கு போய் வந்தால் எவ்வளோ டயர்டாகும்ன்றதுக்கு தான் இதெல்லாம் சொல்லி கொண்டு வரேன். சாதாரண வேலை செய்கிற நம்மளுக்கே டயர்டு வருதுண்டா, யுத்தம் செஞ்சு எவ்வளோ டயர்டு இருக்கும். அப்போ சாதாரண எவ்வளோ தூக்கம் போகத்தானே செய்யும். அப்படி தூக்கம் போன நேரத்தில் தான் நபி அவங்க தூங்கி கொண்டிருக்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா எழுப்பாட்டு சொன்னாங்க. கொஞ்சம் பிலால் ரலியல்லாஹு தஆலா வந்து கொஞ்சம் பலமான சஹாபி தான், ஹபஷி தானே, அவங்க கருப்பு ஹபஷிகள். இப்போவும் நாங்கள் பார்ப்போமே, நீக்கிறோக்காராக்கெல்லாம் பிரம்மாண்டமான ஆக்கள் ஆயிப்பாங்க, பெரிய உயர்ந்த ஆக்களா. பிலால் ரலியல்லாஹு தஆலா உதடு பெருத்த ஹபஷி இந்த சஹாபி கொஞ்சம் வலுவான ஆள் தான். அப்போ அதனால தான் நபியாவை சொன்னாங்க, மற்ற சாதாரண சஹாபாக்கெல்லாம் கொஞ்சம் பலகீனமான ஆக்கள், அவங்க தூங்கிடுவாங்க, நீங்கள் தூங்காமல் இருந்து எங்களை எழுப்பாட்டுங்கன்னு சொன்னாங்க. அவருமே தூங்கிட்டாங்க, அந்த அளவுக்கு டயர்ட் அந்த யுத்தம். அப்போ அதனால தான் நபி அவங்க சொன்னாங்க, யுத்தத்தில் போயிட்டு தூங்கிட்டாங்க, சுப தொழணுமென்று நீயத்தோட எழுப்பாட்டுறதுக்கு மால் வச்சுட்டு தான் படுத்தாங்க. நம்மெல்லாம் ஃபோனில் எல்லாம் வச்சுட்டு படுக்கிற மாதிரி, எல்லாம் அடிச்சுக்கு நம்மளை பாட்டில் தூங்குறதான், எல்லாம் வைக்கிறோம் தானே ஃபோனில். சுபகு வந்து 5 மணிட்டு வச்சா, உதாரணத்துக்கு 6 மணிக்கு இஷ்ராக் வருதுண்டா 5:55 எல்லாம் வைப்பாங்க, 5 நிமிஷம் தொழில் தொழுகிறதுக்கு. அதுவும் எல்லாம் அடிச்சிக்கும், அப்போ தூங்கியிருப்பாங்க சமுதாயங்கள். அப்படி இல்லை, தூங்குற நேரம் எழுப்பாட்டுன்னு ஒரு ஆளை வச்சாங்க, அப்போ தூங்கினாங்க. அந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் உடம்பு டயர்டில் தூங்கிட்டாங்க. தூங்கி சூரியன் வெளிச்சம் வந்து அந்த சூட்டில் தான் எழும்பிட்டு பார்த்தாங்க, எழும்புறாங்க. நபியாக சொன்னாங்க, உடனே சஹாபாக்கள் எழுப்பாட்டு எல்லாரையும் சுபஹைனிக்கு கல்லா செஞ்சாங்க. இப்போ அதே போல் நம்மளும் ஏதாவது எங்கேயாவது பயணங்கள் சிரமங்களில் போயிட்டு டயர்டில் நான் வந்து தூங்கிட்டோம், சுபஹ் தொழணும் நியத்தில் தான் இருந்தோம், ஆனால் கண் முழிச்ச உடனே பார்க்குறோம் நாங்கள் சூரியன் உதிச்சுட்டா அந்த நேரம் ஒலிம்பி தொழணும். அப்போ சுபஹ் கல்லா நிறைவேற்றப்படும். அப்போ அதனால தான் அந்த உம்மத்துக்கு ஒரு ரஹ்மத்தாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவங்களை யுத்தம் செய்ய வச்சு, அதில் நபி அவங்களை தூங்க வச்சு, உம்மத்துக்கு ஒரு பாடத்தை படிப்பிக்கணும் என்றதுக்காக வேண்டி நபி அவங்களுக்கு தூக்கத்தையும் கொடுத்து, இப்படி அந்த சஹாபியை தூங்க வச்சு உம்மத்துக்கு ஒரு ரஹ்மத்தை தாரத்துக்கு, இந்த கலான்னு சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு உருவாக்கி தாரத்துக்காக வேண்டி இப்படி ஒரு சம்பவம் நிகழ்த்தினது கூட இந்த முஹர்ரம் மாதத்தில் தான். கண்ணியமானவர்களே, அது மாத்திரமில்லை, ஜக்காத்தை வசூலிக்கக்கூடியவங்களுக்கு ஜக்காத் கொடுக்கணும் என்று சொல்லி கடமையாக்கப்பட்டது. ஆமிலின் அலைஹா, அந்த ஜக்காத்தில் வரக்கூடிய வேலைக்காரர்களுக்கும் ஜக்காத் கொடுக்கணும் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு உண்டாக்கப்பட்டதும் இந்த மாதத்தில் தான். அது மாத்திரமில்லை, அமீனு ஹாதி உம்மா என்று சொல்லக்கூடிய அபு உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மரணமானதும் இந்த முஹர்ரம் மாதத்தில் தான். முஆவியா ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி கிடைச்சது மாதம் இந்த முஹர்ரம் மாதத்தில் தான். மிஸ்ருடைய ஆட்சி கைக்கு கிடைச்சது, இஸ்லாமியருடைய ஆட்சி கைக்கு கிடைச்சது இந்த முஹர்ரம் மாதத்தில் தான். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இப்னு முல்ஜிம் என்று சொல்லக்கூடியவரால் ஷஹீதாக்கப்பட்ட நாள் கூட இந்த முஹர்ரம் மாதத்தில் தான். உமர் ரலியல்லாஹு தஆலா எங்களுக்கு தெரியும், எவ்வளோ பெரிய வீரமான சஹாபி. அவங்க துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் எனக்கு ஷஹீதை உண்டாக்கணும்,
நான் ஒரு ஷஹீதாக மௌத்தாகணும், ஆனால் மதீனாவில் தான் மௌத்தாகணும் என்பதாக சொன்னாங்க. எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எவ்வளோ பெரிய தைரியசாலி என்று. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எவ்வளோ பெரிய தைரியசாலின்னு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். எந்த அளவுன்னு சொன்னால், நபி அவங்களுடைய மௌத்துக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க என்று யாரெல்லாம் சொல்லுவாங்களோ அவங்களோட கழுத்தை நான் வெட்டு என்பதாக சொன்னாங்க. அது மாத்திரமில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்தில் நபி அவங்க ஹிஜ்ரத் போன நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் ஹிஜ்ரத்து போகிறதுக்காக வேண்டி ரெடியாக இருக்கிற நேரத்தில் அந்த மக்கா காஃபிர்கள் என்ன செஞ்சாங்க, ஹிஜ்ரத் போகிறவங்கள பார்த்து தடுத்தாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா மாத்திரம் பகிரங்கமாக சொன்னாங்க, யாரெல்லாம் தன்னுடைய மனைவியை விதவையாக்க விரும்புகிறீங்களோ, யாரெல்லாம் தன்னுடைய மனைவியை விதவையாக்க விரும்புகிறீங்களோ, தன்னுடைய குழந்தைகளுக்கு தந்தை இல்லைன்னு சொல்ல விரும்புகிறீங்களோ, குழந்தைகளை யாரெல்லாம் அனாதையாக்க விரும்புகிறீங்களோ, அவங்கெல்லாம் தன்னுடைய அம்மா அத்தாக்கு குழந்தை வேணான்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் என்னோட யுத்தம் செய்ய வரலாம் என்பதாக தைரியமாக உமர் ரலியல்லாஹு தஆலா மதீனாவுக்கு போனாங்க. யாருமே கிட்ட நெருங்கல். இப்படியான தைரியசாலி உமர் ரலியல்லாஹு தஆலா. இந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ், இவ்வளோ பெரிய தைரியசாலி, நான் கோழையாக மௌத்தானா சாதாரண மௌத்து எனக்கு வேணாம், எனக்கு ஒரு ஷஹீது தான் வேணும், நானும் ஷஹீதாக்கப்படணும், யுத்தத்தில் போய் ஷஹீதாக்கப்படணும். ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா காலத்தில் முழு உலகத்தில் அதிகமான பகுதிகள் இஸ்லாமிய ஆட்சியாக வந்துச்சு, ஹிலாஃபத்துடைய ஆட்சி இருந்துச்சு, அங்கே யுத்தம் செய்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது. ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உமர் ரலியல்லாஹு தஆலா ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுத்தான். இப்னு முல்ஜிம் சொல்லக்கூடிய ஒரு முனாஃபிக் உமர் ரலியல்லாஹு தஆலா சுபஹ் தொழுகிறதுக்காக வேண்டி வாராங்க. சுபஹ் தொழுகைக்காக முன்னுக்காக நிற்கிற நேரம் முன்னுக்கு இருந்த 10-15 சஹாபாக்களுக்கு அந்த குத்திட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட நெஞ்சிலையும் கிட்டத்தட்ட அந்த அவனோட குத்து வாளிக்கு தானே வாளால் குத்துற வாள், அந்த குத்து வாளில் விஷம் தடவித்தான், நஞ்சு தடவி விஷம் தடவித்தான். உமர் ரலியல்லாஹு தஆலா நெஞ்சிலையும் குத்தி வயிற்றுலையும் குத்திட்டு அவனை செஞ்சான். ஓடினா அவனும் அவனோட உயிரை மாற்றி கொண்டான். 10-15 சஹாபாக்களும் குத்திட்டு அவனும் இப்னு முல்ஜிமும் அவனும் இறந்துட்டான். இப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சாங்க, ஷஹீது அந்தஸ்து தானே கேட்டாங்க. சுபோடி நேரம் அப்படியே மயக்கம் போட்டு கிடக்கிறாங்க, அப்படியே கண் முழிக்கிறாங்க. சூரியனை உதிச்சிட்டு சஹாபாக்கிட்ட கேட்குறாங்க, சுபஹ் நான் தொழுதேனா என்பதாக கேட்குறாங்க. அந்த நேரத்துலையும் கூட ரத்தம் ஓடிட்டு இது எந்த அளவுக்கு கண்டு சொன்னால் அவங்களுடைய அடிமை பால் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க, எல்லாமே வரக்கூடிய குடலால் வயிற்றால் வெளியாகுது, ஒன்றுமே உள்ளுக்கு போகலை. இப்படியான நிலைமையில கூட உமர் ரலியல்லாஹு தஆலா ஒலிம்பி கேட்டது, நான் தொழுதுட்டேனா என்பதாக கேட்டாங்க. பின்னால் உமர் ரலியல்லாஹு தஆலா மகனிடத்தில் சொன்னாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்களிடத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களிடத்தில் போயிட்டு கேட்குறீங்களா, அவங்களோட வீட்டுக்குள்ளே என்னை அடக்கம் செய்கிறதுக்கு அனுமதி கேட்டுட்டு வாரீங்களா என்பதாக சொல்லி அனுப்பினாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க போயிட்டு கேட்குறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களிடத்தில், நபி அவங்க மௌத்தா அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க, கணவன் அதுக்குள்ளே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்குள்ளே தன்னுடைய தந்தை, பின்னால் ஒரு இடம் ஒன்று இருக்குது, ஒரு இடம் அடக்கம் செய்கிறதுக்கு ஒரு இடம் தான் இருக்குது. அந்த இடத்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு வச்சுருந்தாங்க. மகள், தந்தை, அதே போல் கணவன், இப்படியான இடம் ஒன்று தான் நாங்கள் இருந்துச்சு. அந்த இடத்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு வச்சு கொண்டு இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டதுனால அவங்க விட்டு கொடுத்துட்டாங்க. பரவாயில்ல, இந்த இடத்துல கொண்டாந்து அடக்கம் செய்யுங்க என்பதாக சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா திரும்ப சொல்லி அனுப்பினா மகனிடத்தில், நான் ஹலீஃபாண்டத்தினால் அவங்க எனக்கு அந்த இடத்தை தந்திருப்பாங்க, நான் ஹலீஃபாவாக இப்போ கேட்கல, நான் ஒரு சாதாரண மனிதனாக கேட்கிறேன், அந்த இடத்த எனக்கு தர முடியுமா என்பதாக கேட்டு அனுப்புகிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க அந்த இடத்த கொடுக்குறாங்க. இப்போ நாங்கள்லாம் ரௌதாவுக்கு போனால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கபரை ஜியாரத் செய்ய போனால் அதில் 3 பேரும் அடக்கம் செய்யப்பட்டிருப்பாங்க. நபி அவங்களும் இருக்கிறாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த வீட்டுக்கு வைக்கிறாங்க. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வீடு. அதுதான் அந்த 3 பேர் கபர் அடக்கம் செய்ய எவ்வளோ சின்ன வீடாக இருக்கும், அந்த வீடு தான். அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அடக்கம் அந்த மௌத்தாகப்பட்ட நாள் கூட இந்த ஆஷுராவுடைய நாளில் தான். அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு தஆலா மௌத்தாகி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஆட்சியை பொறுப்பெடுக்கிறாங்க. அவங்க ஆட்சியை பொறுப்படுத்த நாள் கூட இந்த முஹர்ரம் மாதம் தான்.
அது மாத்திரமில்லை, அதுக்கு பின்னால் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கிட்டத்தட்ட ஆட்சி செஞ்சுட்டு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹிலாஃபத்துடைய ஆட்சியை கொடுக்குறாங்க. அதுவும் இந்த முஹர்ரம் மாதம் தான். சிஃபீனுடைய யுத்தம் நடக்குது, அதுவும் இப்படியான இந்த முஹர்ரம் மாதம் தான். இப்படி இமாம்கள் கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் அதிகமான நிகழ்வுகளை என்னென்ன நடந்ததுன்றதை தேடி 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 இந்த மாதத்துடைய சிறப்பை காட்டுறதுக்காக வேண்டி இப்படி பல நிகழ்வுகள் நடந்துச்சு என்பதாக எங்களுக்கெல்லாம் வகைப்படுத்தி காட்டியிருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் கூட மிக சிறப்பான ஒரு மாதம் தான். இஸ்லாத்திர வரலாறுல அதிகமான நிகழ்வுகள் நடந்த ஒரு மாதம். அதனால் நம்மளும் என்ன செய்யணும், இந்த மாதத்தை ஒரு சங்கையான ஒரு மாதமாக, ஒரு சிறப்பான ஒரு மாதமாக நாமளும் எடுத்து இந்த சிறப்பான மாதத்தில் நபி அவங்க சொன்ன அந்த ஆஷுரா தாஷுராவுடைய நோன்பை நோக்கக்கூடியவர்கள் ஆகி, அதே போல் இந்த மாதத்தை சிறப்புப்படுத்தியதில் நல்ல பெரிய அமல்கள் செய்யக்கூடியதாக, சின்ன சின்ன அமல்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய கூலிகள் தாரான். அதே போல் ஏற்கனவே நான் சொன்னது போல் குடும்பத்துக்காக செலவழிக்கிறது, அதே போல் நாங்கள் எங்களோட நல்ல அமல்கள் செஞ்சு தௌபா செய்கிறது, அதே போல் நோன்பு நோக்கிறது, இப்படியான விஷயங்கள் நாங்கள் செய்யக்கூடிய நல்ல பல அமல்கள் செய்கிறது சந்தர்ப்பத்தை வல்லனான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்கி தந்தல்வானாக. வஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.